தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டாலும் ஒரு செகண்ட் ஸ்கிரீன்ல போட்டு எல்லாரும் சேர்ந்துன்னு அந்த 23வது ஸ்லோகம். சஸ்திரங்களால் இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. சனாதன பாரதம்ங்கிற ஆத்மாவையும் இந்த சஸ்திரங்களால் கொல்ல முடியாது. எல்லாத்தையும் தாண்டி நாங்க மேல வருவோம். அதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். இன்னையோட கிளாஸை இப்ப ஆரம்பிக்கலாம். Sujata ji, over to you. So today's Aarti is by Jai Shri Ramdas ji, and Uma ji will chant the shloka of chapter 3. Beautiful. நாள் கழிச்சு ஊதுபத்தி जय श्री कृष्ण ஆர்த்தியா? ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம் ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம் ஆழ்வாரின் பாடல்கள் ஆண்டாடின் பாசுரம் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்கனே சரணம் ஆனந்தம் நயனம் ஆனந்தம் திருமண்ணானந்தம் திருவடி ஆனந்தம் சயனம் ஆனந்தம் நயனம் ஆனந்தம் திருமண்ணானந்தம் திருவடி ஆனந்தம் ஸ்ரீ சொர்க்கவாசலும் உன் பாத சேவையும் பார்க்கின்ற அருள் தந்த ஸ்ரீரங்கனே வேணு ஆனந்தம் முரளி ஆனந்தம் ரூபம் ஆனந்தம் திலகம் ஆனந்தம் வேணு ஆனந்தம் முரளி ஆனந்தம் ரூபம் ஆனந்தம் திலகம் ஆனந்தம் ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பியூட்டிஃபுல் ஜி, எவ்வளவு அழகான பாட்டு. எங்களுக்கும் சொல்லித்தாங்க இந்த மாதிரி பாட்டுலாம். சச்சிதானந்தம், எல்லாமே ஆனந்தம். ரொம்ப ஆனந்தமான ஆர்த்தின்னு கலாஜி சொல்லியிருந்தா அதேதான். ரொம்ப பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ताहमिति मन्यते. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க மனப்பாடமாக வேற சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு மிஸ்டேக் ஆகும். பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப அழகான ஆரம்பம். இன்னையோட ஆர்த்தியும் சரி பிரார்த்தனாவும் சரி ரொம்ப அழகா இருக்கு. நம்ம 10வது அத்தியாயத்துல இருக்கோம். 21 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பிரேயரோட இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை ஏன மாமுபயாந்தி தே
अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். யாருமா? जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. आहुस्त्वां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. सर्वमेतद्रुतं मन्ये यन्मां वदसि केशव न हि ते भगवन् व्यक्त्यो विदुर्देवान् दानवाः. स्वयमेवात्मनात्मानो वेत्थत्वं पुरुषोत्तम भूतभावन भूतेश देवदेव जगत्पते. वक्तुर्मर्हस्य शेषेण दिव्या ह्यात्मविभूतयः याभिर्विभूतिभिर्लोकानि त्वं व्याप्य तिष्ठसि. कथं विद्यामहं योगिंस्त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया. विस्तरेणात्मनो योगो विभूतिं च जनार्दन भूयः कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे मृतम्. श्रीभगवानुवाच हन्तते कथयिष्यामि दिव्या ह्यात्मविभूतयः प्राधान्यतः कुरु श्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे. अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. சரி, 21st சொல்றேன்ல சுபஸ்ரீஜி. some problem போல இருக்குங்க. आदित्यानामहं विष्णुर्ज्योतिषां रविरंशुमान् मरीचिर्मरुतामस्मि नक्षत्राणामहं शशि. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 72 விபூதிகளை பத்தி பகவான் சொல்ல போறார். அதுல இந்த ஸ்லோகங்கள்ல 21வது ஸ்லோகங்கள்ல ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, வாமனர், ஒளியும் பொருள்களில் நான் ஒளிமயமான சூரியன், மருத்தர்களில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களில் நான் நிலவு அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலையும் அதே கண்டினியூ பண்ற. 22வது ஸ்லோகம். வேதானாம் சாமவேதோஸ்மி
देवानामस्मि वासवः इन्द्रियाणां मनश्चास्मि भूतानामस्मि चेतना வேதானாம் வேதங்களில் சாமவேதோ சாமவேதம் அஸ்மி நான் தேவானாம் தேவர்களில் அஸ்மி நான் வாசவ இந்திரியானாம் இந்திரியங்களில் மனஹ மனம் ச மற்றும் அஸ்மி நான் பூதானாம் உயிரினங்களில் அஸ்மி நான் சேதனா விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ். பகவான் என்ன சொல்றேன்னா, வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் வாசவன், இந்திரியர்களில் நான் மனம் மற்றும் உயிரினங்களில் நான் விழிப்பு உணர்வு. வருஷனா பார்க்கலாம். வேதானாம் வேதானாம் எல்லாமே நெடுலெழுத்துகள். சாம வேதோஸ்மி சா நெடுலெழுத்து, வே திருப்பி நெடுலெழுத்து, தோ அதுவும் நெடுலெழுத்து. அதை இழுத்து சொன்னா ஸ்மி ஷார்ட் ஆயிடும். சாம வேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவஹ தேவானா எல்லாமே நெடுல் எழுத்துகள். இழுத்து சொன்னா மஸ்மி ஷார்ட் ஆயிடும். வாசவஹ இந்திரியாணாம் மனஷ்சாஸ்மி இந்திரி இந்திர 3 இருக்கு. இந்திரியாணாம் மனஷ்சா நமிலாக மனஷ்சா சாமிலாக மனஷ்சாஸ்மி சாஸ்மி சா நடுல எடுத்து சொல்லணும்னா மீ ஷார்ட் ஆயிடும். பூதானாமஸ்மி சேதனா பூதானா எல்லாமே நடுல எழுத்துகள். மஸ்மி சேதனா. Kameshwari ji. जय श्री कृष्ण. वेदानां सामवेदोऽस्मि देवानामस्मि वासवः इन्द्रियाणां मनश्चास्मि भूतानामस्मि चेतना. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்ட். பகவான் அவரோட விபூதிகளை சொல்லிட்டு வந்துருக்க. வேதங்களில் நான் சாம வேதம், 4 வேதங்களும் இருக்கு. யஜுர்வேதம்ங்கிறது ஒரு ப்ரோஸ் மாதிரி படிச்சுட்டு இருக்கலாம். ரிக்வேதம் தாளத்தோட லயத்தோட இருக்கிற ஸ்லோகங்கள். சாமவேதம் ஆல்மோஸ்ட் ஒரு கவிதை மாதிரி. அதர்வ வேதம்ங்கிறது சொற்களை சொல்ற மாதிரி ஒரு சொல்லப்படுற வேதங்கள். அதில் சாமவேதம் நான் அப்படிங்கிறதுனாலேயே பகவானுக்கு மியூசிக், கவிதை, கீதத்துல ஒரு லயம் இருக்கு அப்படிங்கிறது புரியுது. எப்பொழுதுமே நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, இந்த மியூசிக்னாலே நமக்கு ஒரு தெய்வீக கனெக்ட் இருக்கு. எந்த மாதிரியான மியூசிக்கா இருக்கட்டும், படத்துல மியூசிக்கா இருக்கட்டும், பஜனைகளா இருக்கட்டும், கதலா இருக்கட்டும், ராக் மியூசிக், எந்த மியூசிக்கா இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா வைப்ரேஷன்னால அப்படிங்கிறோம். வைப்ரேஷன்னால மட்டும் இல்ல, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு அதுலயும் பாட்டு பாடுறச்ச வார்த்தைகளோட சேர்ந்து அந்த பாட்டு வரைச்ச இன்னுமே அப்பீலிங்கா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் சாங் நம்ம மறந்து போயிடும். ஆனா பாட்டா வர சாங், வார்த்தைகளோட வர்ற ஒரு பாட்டு இருந்ததுன்னா ஜென்மம் முழுக்க நம்மளால ஞாபகம் இருக்க முடியும். அது எப்படி ஞாபகம் இருக்கிறதுன்னு நமக்கு புரியறது இல்லை. எவ்வளவோ நம்ம படிக்கிறோம், புக்கெல்லாம் படிக்கிறோம், ப்ரோஸ் எல்லாம் படிக்கிறோம். அதுக்கு நமக்கு மனசுல இருக்கிறதுல ஒரு கவிதையா இந்த வார்த்தைகள் மனசுல எப்பொழுதுமே இருக்கும். மியூசிக்குக்கும் கடவுளுக்கும் ஒரு லிங்க் இருக்குங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கும். இதுல இருந்து மியூசிக், கவிதை, இதுக்கும் பகவானுக்கும் டைரக்ட் கனெக்ஷன். அதுல இருந்து வைப்ரேஷன் ஒன் ஆஃப் த ரீசன் தான். வைப்ரேஷன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வைப்ரேஷன் இந்த சுரத்தோட இருந்துன்னா உலகமே எல்லாத்துக்குமே ஒரு ரெசனன்ஸ்னு வச்சுருக்கா. எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெசனன்ஸ் வச்சுருக்கா.
அதுக்குன்னு ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு. அந்த வேவ் ஃபார்மோட அந்த வேவ் ஃபார்ம் ரெண்டும் சேர்ந்து அதே வேவ்ல இருந்துன்னா அது ரெசனன்ஸ் வருது. அப்ப அதுக்கான சக்தி வந்து ஒரு பல மடங்கு பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றச்ச அதுக்குன்னு ஒரு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சில அந்த யாரும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு இல்ல. அந்த ரெசனன்ஸ்னால அதோட அந்த வர வைப்ரேஷன்ஸ்னால அந்த அந்த வைப்ரேஷனும் இந்த பிரிட்ஜோட வைப்ரேஷனும் சேர்ந்ததுன்னா அந்த பிரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும். இந்த மாதிரி விழுந்திருக்கு நிறைய பிரிட்ஜஸ். ஸோ அந்த மியூசிக்ங்கிறது டெஃபினட்டாவே அது இருக்கு. அதுலயும் கவிதையா இருக்கிறச்ச ஸ்மிருதியும் வந்துருது. அதுல எல்லாம் ஞாபகம் இருக்கணும்னா ஒரு கவிதையா சொன்ன என் குழந்தைகள் கூட சின்ன வயசுல எல்லாம் ஏதாவது கத்துக் கொடுக்கணும்னா ஒரு பாட்டு மாதிரி கத்துக் கொடுத்தா உடனே அப்படி பட்டுன்னு பிடிச்சிடணும்னா ஜென்மம் அந்த கிளாஸ் முழுக்க ஞானம் இருக்கும். ஏன்னா அந்த சங்கீதமும் வார்த்தைகளும் சேர்ந்து வந்ததுன்னா அதோட இஃபெக்டே தனி. அதான் பகவான் இதுலயும் வேதங்களில் நான் சாமவேதம், ஏன்னா சாமவேதம் வந்து கவிதையா வந்து தேவர்களில் நான் வாசவன். வாசவன் வந்து இந்திரனுக்கு ஒரு இன்னொரு பேர். இப்ப இந்திரன் ராஜா. இந்திரன் வந்து தேவர்களோட ராஜா வந்து இந்திரன் அப்படின்னா இந்த ராஜாங்கிற தன்மைக்காக அவருக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னா இல்ல. அந்த காலத்துல ராஜாங்கிற ஒரு பொசிஷன் வந்து ஜனங்களுக்கு நலன் பண்றதுக்காக தான் வந்தது. இந்த காலத்துல ராஜான்னா நம்ம எல்லாரையும் அதை ரூல் பண்ணிட்டு இந்த எல்லார் மேலேயும் ஒரு தன்னோட பவரை காமிக்கிறதுக்காக இருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்லை. ராஜான்னா பிரஜைகளுக்கு சேவகன், பிரதான சேவகன். அதேதான் நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்றார், நான் வந்து பிரதான சேவகன் அப்படின்பா. அதான் அந்த ராஜாவோட பொருள். இந்த மாதிரி தேவர்களின் ராஜா இந்திரன். அதனால ஈஸ்வரன் வந்து பகவான் வந்து நான் வந்து தேவர்களில் நான் இந்திரன் அப்படிங்கிறார். இந்திரியங்களில் நான் மனசு. ஏன்னா எவ்வளவுதான் இந்திரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இந்த மனசு அப்படின்னு ஒரு இல்லாம இருந்ததுன்னா அந்த இந்திரியங்களோட ஒரு பிரயோஜனமே இல்லை. மனசு இருக்கிறதுனால தான் அந்த இந்திரியங்கள்னால வரத நம்மளால புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரியாக்ட் பண்றோம். இந்திரியங்கள், அதனால்தான் இந்திரியங்களில் நான் வந்து மனது அப்படிங்க. ஏன்னா ஒரு சித்திரம் நம்ம கண்ணுக்கு எத்தாலும் இவ்வளவு திருஷ்யங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு ஒரு பொருள் மாதிரி இருக்கான்னா அதை சேர்த்து வச்சு அதுக்குன்னு ஒரு கற்பனை கொண்டு வந்து மனதால தான் அது முடியும். கண்ணால ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும், முழுசா பார்க்கணும்னா மனசால தான் பார்க்க முடியும். அதனால மனசு, இந்திரியங்களில் நான் மனது அப்படிங்க. அதுக்கு அடுத்தாப்புல உயிரினங்களில் நான் விழிப்பு உணர்வு. இப்ப அடுத்த ஜென்மம் நமக்கு கிடைக்க போறதா அப்படின்னு இருந்தா எந்த ஜென்மத்தை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்? மனித ஜென்மம் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா மனிதர்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு, இந்த சேத்தனா. சார் உங்க உங்க வாய்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் வருது சார். என்ன வருதுமா? டிஸ்டர்பன்ஸா வருது, கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு சார் எங்களுக்கு. அப்படியா? என்னோட போன் தான் சரியில்லையோ தெரியல சார், சாரி. பாக்கி எல்லார்ட்டையும் கேட்டுக்கலாமே. இல்ல சார், எங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கு சார். ஜெயாஜி உங்க நெட்வொர்க்ல எங்களுக்கு ஏதாவது கிளியரா இருக்கு ப்ராப்ளமா? சார். கிளியரா இருக்கு. எங்களுக்கு கிளியரா இருக்கு. ஓகேம்மா, இருக்கு சார். ஓகேம்மா. என்னோட போன் உங்க போன்ல தான் நெட்வொர்க். சாரி சார். நோ ப்ராப்ளம், சாரி. நோ ப்ராப்ளம். சாரிலாம் சொல்லலாம். ஸோ மனிதரால தான் இந்த ஆறாவது அறிவு இருக்கிறது மனிதனுக்கு தான். இந்த 5 இந்திரியங்களுக்கும் தாண்டி ஒரு விழிப்புணர்வு அது மனிதர்களுக்கு தான் இருக்கு.
அந்த விழிப்புணர்வு இருக்கிறதால தான், அந்த கான்சியஸ் இருக்கிறதுனால தான், கான்சியன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால எது நல்லது எது கெட்டது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுய அறிவு நமக்கு பகவான் கொடுத்திருக்கார். இந்த மனசு எப்படிலாம் இருந்தாலும் சரி, நம்மளால நம்ம இந்த சுய அறிவுன்னு இருக்கே, நம்மளோட கான்சியன்ஸ் இருக்கே, நம்மளோட ஆறாத அறிவு இருக்கே, அதுதான் அதை வந்து செயல்படுத்துறது. மனசு வேண்டாங்கும், ஆனா நம்மளோட கட் ஃபீலிங் வேணும்னு அப்படி பண்ணும். அத மனசு என்ன வேணாலும் சொல்லட்டும், அதுக்கும் மேற்பட்ட ஒரு சேத்தனா இருக்கு, ஆறாத அறிவு இருக்கு, அதுதான் பண்ணும், செயல் பண்றது. அது நம்மளோட டிசிஷன் அப்படிங்கிறோம். நம்மளோட டிசிஷன் நம்ம சொல்லிக்கிறது, நம்மளோட மமதை தான் அதுல காமிக்கிறது. பட் இருந்தாலும் பகவான் சொல்றாரு, அந்த கடைசியா நீ வந்து பண்றதுக்குன்னு பண்றியே, அது நான் தான் பண்றேன் அப்படிங்கறது சுட்டி காமிக்கிறதுக்காக மனசு வந்து பண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, பண்ணினா இது நல்லது, பண்ணலைன்னா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்றது தவிர, இந்த சேத்தனாங்கிறது தான் பண்றது. இந்த ஆறாத அறிவால தான் நம்ம பண்றோம். ஸோ இந்த மனசும் நான் தான், இந்த சேத்தனாவும் நான் தான். வெறும் மனசு இருந்தா போராது, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, நம்ம சேத்தனா. அது மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றச்ச புத்தி இருக்கு, அறிவு புத்தி இருக்கு, மனசு இருக்கு, அதுக்கும் மேல இருக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். எல்லாம் சேர்ந்தது தான். வெறும் புத்தி இருந்தா இன்டெலிஜென்ட்டா இல்ல. புத்தி இருந்தா நல்லா மனப்பாடம் பண்ண முடியும், நிறைய கேட்டுக்க முடியும், நிறைய அப்சர்வ் பண்ற சக்தி இருக்கு, மெமரி நல்லா இருக்கும். இதெல்லாம் புத்தி. அதை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய மெமரி வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. மனசு இருந்தாதான் அது இப்படியா அப்படியா, இதனால இது மாதிரி பண்ணா அப்படி, அதனால பண்ணா அப்படிங்கிறது மனசு. சேத்தனைங்கிறது நம்மளோட அந்த விழிப்புணர்வு தான். அந்த கடைசியில அது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி நம்ம கர்மங்கள்லாம் அதோட தான் வந்திருக்கு. அந்த கர்மங்கள்லாம் பண்ண வைக்கிறதும் நான் தான் அப்படிங்கறது மறைமுகமா இந்த ஸ்லோகத்துல பூதானாம் அஸ்மி சேதனா வேதானாம் சாமவேதம் தேவானாம் வாசவன் இந்திரியானாம் மனசு பூதானாம் சேதனா அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ருத்ராணாம் சங்கரஷ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஷ்சாஸ்மி மேருஷிகரிணாமம். ருத்ராணாம் ருத்ரங்களில் சங்கரன் ச மற்றும் அஸ்மி நான் வித்த செல்வம் ஈஷோ தெய்வம் செல்வத்தின் தெய்வம் குபேரர் வித்த ஈஷோ யக்ஷ ரக்ஷசாம் ராட்சசர்களில் யக்ஷர்களும் ராட்சசர்களிலும் வசூனாம் வசுக்களில் பாவகः தூய்மையாக்கும் தீ நெருப்பு அஸ்மி நான் மேரு மேரு பர்வதம் ஷிகரிணாம் சிகரங்களில் அகம் நான். சொல்றார் ருத்ரங்களில் நான் சங்கரன், யக்ஷ ராட்சசர்களில் நான் குபேரன், வசுக்களில் நான் தூய்மையாக்கும் அக்னி மற்றும் சிகரங்களில் மேரு. ஒரு சரணா பார்க்கலாம். ருத்ராணாம் சங்கரஷ்சாஸ்மி ருத்ரா ராகாத் கொடுத்து ருத்ராணாம் சங்க இங்க இருக்குன்னா ஷமில் ராகாத் கொடுத்து சங்கரஷ்சா ரமில் ராகாத் கொடுத்து ரஷ்சா நெடில் எடுத்து ஸ்மி ஷார்ட் ஆயிடும். வித்தேஷோ வித்தே ரெண்டு தான் இருக்கு. வித்தேஷோ யக்ஷ ரக்ஷ சாம் யக்ஷ இக்கன்ஷ இருக்குனால ஐயாமல் ராகாத் கொடுத்து யக்ஷ ரக்ஷசாம் வசூனாம் பாவகஷ்சாஸ்மி
பாவகஷ்சாஸ்மி வசூனாம் நெடில் எழுத்துகள் பாவகஷ்சா பாவகஷ்சா கமலாக இருக்குது கஷ்சா நெடில் எழுத்து ஸ்மி ஸ்மி ஷார்ட் ஆயிடும் மேருஷிகரிணாமஹம் மேருஷ் மே நெடில் எழுத்து ருஷிக ஷிக இல்ல शिखरिणामहम् Kalaji. रुद्राणां शङ्करश्चास्मि वित्तेशो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुश्चिकरिणामहम्. பியூட்டிஃபுல். பகவான் இதை இன்னும் கண்டினியூ பண்றார். தேவர்களில் ருத்ரங்களால் சொல்லப்பட்ட தேவர்களில் நான் சிவன் அப்படிங்கிற ருத்ரங்கள் ருத்ர தெய்வங்கள் இது புராணங்கள்ல வருது. ருத்ர அப்படின்னா அழகுது, இதான் ருடாலி அப்படிங்கிறோம், அழுவா. அந்த ருடாலி, இந்த ருத்ரம், ருத்த அப்படின்னா அழுகை, அதுலேருந்து வந்தது வார்த்தை தான் ருத்ரம். அது நம்ம பிராணாஸ் எல்லாத்தையும் குறிச்சிருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு போறச்சு எல்லாரும் அழ வைக்கிறா. இந்த பிராணம்லாம் நம்ம உடம்ப விட்டு போறச்சு எல்லாரும் அழறோம், பறக்கரிச்சியும் அழறோம், எல்லா பிராணங்களும் வறட்சியும் அழறோம், பிராணங்கள் போறச்சு மற்றவா அழறா. இந்த அழிவு எல்லாமே ருத்ரம். 11 ருத்ரங்கள் இருக்கு. ஹர பகுரூப திரியம்பக அபராஜித விஷாகபி சம்புஹு, இதுதான் சிவன். கபர்தின் ரைவதா மிருகவியாதா ஷார்வ கபாலி அப்படின்னு 11 ருத்ரங்கள் இருக்கு. இந்த ருத்ரங்களில் ஈஸ்வரன் சிவனாக வரார். சிவனா என்ன நினைச்சுக்கோ, ஏன்னா சிவன் தான் இருக்கிறதுக்குள்ள இந்த ருத்ரங்களிலே காமா இருக்கிறவர் சிவன் தான். பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவர் சிவன். அதனால ருத்ரர்களில் சிவன் அப்படிங்கிறார். இந்த ருத்ரர்களை பற்றி நான் கொஞ்சம் படிக்க பார்த்தேன். பாகவதத்துல ரொம்ப அழகா ருத்ரன் பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்கார். பிரம்மன் இந்த 4 குமாரர்களை சனகாதியர்கள் அவளை முதல்ல படைச்சா அப்படிங்கிறா. இந்த சனகாதியர்கள் எல்லார்ட்டையும் பகவானை பத்தி சொல்றதுக்கா எல்லா இடமும் போய் பகவானோட புகழ சொல்லிட்டு இருப்பா. பிரம்மன் நான் உங்களை படைச்சதே இன்னும் மனுஷர்களை படைக்கிறதுக்கு தானே உன்னை பிறக்க வச்சிருக்கேன், நீ அதை நீங்க அதை பண்ணுங்கோ அப்படிங்கிறச்சு அவர் எங்களால முடியாது அப்படிங்கிறார். அவ எனக்கு பகவான்கிட்ட தான் லயிச்சுன்னு இருக்கேன், பகவானோட இதில் தான் இருக்கேன், எனக்கும் இந்த பிறக்க வைக்கிறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த சம்சாரத்துல என்னை இழுக்காதெங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். பிரம்மனுக்கு கோபம் ருத்ரன் அப்படிங்கிற ஒரு பிறப்புகளை படைக்கிறார். அவரோட நெற்றிக் கண்லேருந்து நீலமும் சிகப்புமா பிறக்கிறது தான் ருத்ரம். ஒரு 6 ஸ்லோகங்கள் இருக்கு பாகவதத்துல. அது யாருக்காவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா நான் கிளாஸ்ல போடுறேன், அது சொல்லணும்னு சொல்லலாம். அதுல என்ன பேசிக்கலா என்ன சொல்றதுன்னா, பகவான் பிரம்மன் இந்த நீலமும் சிகப்புமான ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறார். அந்த குழந்தை பிறந்த உடனே அழறுது. அழுதுண்டே எனக்கு பேரும் இடமும் கொடு அப்படிங்கிற இப்ப பிரம்மன் அதுக்கு
மாரோதி அழாதே, நான் நீ கேட்டதை தரேன். அப்படி சொல்லிட்டு அவருக்கு இன்னிலேருந்து உன்னை எல்லாரும் ருத்ரா அப்படின்னு கூப்பிடுவா. ஏன்னா நீ அழுதுண்டே பிறந்ததுனால உனக்கு ருத்ரா அப்படின்னு பேருப்பா. நீ எல்லாருடைய ஹிருதயத்திலையும், இந்திரியங்கள்லையும், காற்றிலையும், ஆகாசத்திலையும், பிராணத்திலையும், நெருப்பிலையும், நீர்லையும், மண்ணிலையும், சூரியன்லையும், சந்திரனிலையும், எல்லா இடத்துலயும் நீ இருப்பாய். உனக்கு 11 பேர்கள் இருக்கு. 11. அந்த 11 பேர்கள் மன்யு, மனு, மஹிநாச, மகான், சிவா, தத்வஜா, உக்ரரேதா, பவகாலா, வாமதேவா, திருதவ்ரதா அப்படின்னு உனக்கு 11 பேர்களுக்கு 11 இடங்கள் கொடுக்கிறேன். 11 ருத்ரணிகள் கொடுக்கிறேன். அதாவது இந்த 11 ருத்ரர்களுக்கான ஸ்திரீகளும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள் வருது 3வது அத்தியாயம் பாகவதத்துல. சோ அந்த மாதிரி அதுலேன்னு வந்தது ருத்ரன். அந்த ருத்ரங்களிலே நான் சிவன். ஏன்னா சிவன் தான் அதுக்குள்ளேயே சாந்தமானவன். ஏன்னா இந்த ருத்ரங்களுக்கெல்லாம் இந்த ரௌத்ர குணங்கள் தான் அதிகமா இருந்தது. அந்த கதையை இன்னும் படிச்சுட்டே போனேன்னா இன்னும் படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமும் ருத்ரர்கள்லாம் இன்னும் பல ருத்ரங்கள் மாதிரி பிறவிகள் வர ஆரம்பிச்சுட்டு அவள்லாம் அந்த ரௌத்ர குணம் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தையே நாசமாக்கிட்டா அப்படின்னு நிறைய கதை போயிட்டே இருக்கு. சோ அதுல சிவன்கிறது சாந்தமான ருத்ரன் சிவன். அதனால பகவான் ருத்ரங்களில் நான் சிவன் அப்படிங்கிற. யக்ஷர்கள், ராட்சசர்கள் அவளுக்கு செல்வம் சேகரிக்கிறதுலயும் அதை பொட்டுன்னு இருக்கிறதுலயும் அவளோட ஆசை. அவளில் இந்த யக்ஷ ரக்ஷசர்கள்ல நான் வித்தேஷ அப்படின்னா குபேரன் அப்படிங்கிற. வித்தத்தின் ஈசன், செல்வங்களின் ஈசன். வித்தம்னா செல்வம், அதோடு அதிபதி குபேரன். சோ யக்ஷ ராட்சசர்களில் நான் குபேரன் அப்படிங்கிற. 8 வசுக்கள் இருக்கு. அந்த 8 வசுக்கள் அதில் நான் அக்னி அப்படிங்கிற. ஏன்னா அக்னி தான் இருக்கிறதுக்குள்ளே தூய்மையா ஆக்கிறதுல எல்லாத்தையுமே தூய்மை ஆக்கும் அப்படின்னா அக்னி. அதனால்தான் அக்னி சாட்சி பண்ணு அப்படிங்கிறோம். ராமரும் அதுதான் அக்னி சாட்சி பண்ணுங்கிறார் சீதையும். ஏன்னா அக்னி எல்லாத்தையுமே பியூர் ஆக்கிடும். யாகங்களுக்கும் அக்னி வச்சுட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் நிஜமா நிஜம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப யோசிக்க வேண்டாம். ஆனா அர்ஜுனனுக்கு எப்படி தோண வைக்கணுங்கிறதுனாலதான் பகவான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். சோ அந்த காலத்திலேயே அந்த யாகங்கள் பண்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா அந்த அக்னி இருக்க போது அந்த அக்னியில தான் நம்ம எல்லாத்தையும் படைக்கிறோம். ஏன்னா அக்னி ரொம்ப எல்லாத்தையுமே தூய்மையாக்குங்கிறது. அதனால பகவான் சொல்றார், வசுக்களில் நான் தூய்மைப்படுத்துகின்ற தீ அப்படிங்கிற. பர்வதங்களில் நான் மேரு பர்வதம். மேரு பர்வதம் பாகவதத்துல பார்த்தேன்னா பிரபஞ்சத்தின் சென்டரே மேரு பர்வதம் அப்படிங்கிற. அதுக்குதான் நம்ம மனுஷாவுடைய இந்த ஸ்பைனல் கார்டுன்னு இருக்கே, முதுகெலும்பு, அத மேருதண்ட அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம மனுஷாவுடைய நடுத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது. மனிதர்கள் இந்த எவல்யூஷன் பார்த்தேன்னாலே இந்த மேருதண்டத்தினாலதான் அந்த எவல்யூஷன் இந்த அளவுக்கு வந்தது. வெர்டிபிரேட்ஸ் அப்படிங்கிறோம். சோ அந்த எல்லாத்துக்குமே முக்கியமானது இந்த எவல்யூஷன் முக்கியமானதே இந்த மேருதண்டம் தான். அதனாலதான் நம்மளால நிக்க முடியாது ஒழுங்கா.
நம்மளால நிறைய வேலைகள் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் நம்மளோட இந்த காம்ப்ளெக்ஸ் நர்வஸ் சிஸ்டம் இருக்கே, அதுவும் அந்த மேருதண்டம் இருக்கிறதுனால தான் நம்மளால இருக்க முடியுது. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மேருதண்டம் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்குமே சென்டர் ஆனது மேரு அப்படின்னு புராணங்கள்ல சொல்ற, பாகவதத்துல சொல்லியிருக்கா. சோ பகவான் சொல்ற, சிகரங்களில் மலைகளில் நான் மேரு பர்வதம். சோ எப்பொழுதும் நம்மளால அக்னி, பர்வதம், மலைகள், செல்வங்கள், ஏதான ஒரு கஷ்டங்கள் வந்து நம்ம அழ ஆரம்பிச்சா கூட அந்த ருத்ரம் எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் நீ வந்து அக்னி, குபேரன், மேரு பர்வதம், சிவன் எல்லாரையும் நினைவச்சுட்டு இருக்கிறது எல்லாத்துலயும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறச்ச இவாளா நினைவரும், இவாளா நினைவரிச்ச எல்லாத்துலயுமே நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக பகவான் தன்னோட விபூதிகளை சொல்லிட்டு வர்றார். அடுத்த ஸ்லோகம் போலாம். புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாமஹம் ஸ்கந்தஸ் சரசாமஸ்மி சாகரஹ. புரோதசாம் குருக்களில், ச மற்றும் முக்கியமான, மாம் நான், வித்தி அறிந்து கொள், பார்த்த அர்ஜுனன் சொல்றார், பிரகஸ்பதி, சேனானீனாம் சேனைகளில், அகம் நான், ஸ்கந்தஹ முருகன், சரசாம் நீர்நிலைகளில், அஸ்மி நான், சாகரஹ கடல். பகவான் சொல்றார், குருக்களில் என்னை பிரகஸ்பதி என்று அறிந்து கொள், சேனைகளில் நான் ஸ்கந்தன் மற்றும் நீர்நிலைகளில் நான் கடல். ஒரு சனமா பார்க்கலாம். புரோதசாஞ்ச, புரோத ரோ நெடில் எழுத்து, த குரில் எழுத்து, புரோதசாஞ்ச முக்கியம் மாம், முக்கிய இக்கு அண்ட் ஏ இருக்கனால மூமில் ஆகாத் கொடுத்து முக்கியம் மாம் வித்தி, த இருக்கனால பீமில் ஆகாத் கொடுத்து வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம், பார்த்தப்ரு இப்பு வரக்கூடாது, பார்த்த தனியா சொல்லிட்டு ப்ருஹஸ்பதிம், ப்ருஹஸ்பதிம் இல்ல, ப்ருஹஸ்பதிம் இல்ல, ப்ருஹஸ் தமிழ் ஆகாத் கொடுத்து ப்ருஹஸ்பதிம் சேனானீனாமஹம் ஸ்கந்தஸ், சேனானீனா நானீனா எல்லாமே நெடுக்க, சேனானீனாமஹம் ஸ்கந்தஸ் இசன்க இந்த ஸ்கந்தஸ் சரசாமஸ்மி சாகரஹ, சரசாமஸ்மி மிலாகாத் கொடுத்து மஸ்மி சாகரஹ. யாரும் பெல் அடிக்கிறா, யாராவது பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த ஸ்லோகத்தை, நான் அதுக்குள்ள வந்துடுறேன். மைथिली जी. पुरोतांसाञ्च मुख्यं मां वेत्ति पार्थ प्रगस्पतिं सेनानीनामहौ स्कन्दत् सरसामस्मि सागरः. புரோதாசாம் இல்ல, புரோதசாஞ்ச புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி, அதுவும் கொஞ்சம் கரெக்டா வரணும், வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம். முதல் லைன் மட்டும் திருப்பி சொல்றீங்களா? पुरोतांसाञ्च தா இல்ல, पुरोदसाञ्च मुख्यं मां वेत्ति पार्थ प्रगस्पतिम्. பிரக இல்ல, ப்ருஹஸ்பதிம். वेत्ति पार्थ
बृहस्पतिम् सेनानीनामहौ स्कन्दः सरसांसि सागरः सरसामस्मि सागरः सरसामस्मि सागरः சாகர க நல்லா வரணும் கர ஓகே. சரி. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் பகவான் வந்து. ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் புரோதமா இருக்கிறது, புரோஹிதனா இருக்கிறது, குருவா இருக்கிறது, அது ப்ரஹஸ்பதி. இந்திரனுக்கு குரு, தேவர்களுக்கெல்லாம் குரு புரோதா. இந்த குருக்களில் நான் ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி வந்து அங்கீரசனோட மகன். அங்கீரசர் வந்து 7 ரிஷிகள், 7 ரிஷிகள் சொன்னோம். இந்த 7 ரிஷிகளில் ஒருத்தர் அங்கீரசர். இந்த அங்கீரசரோட மகன் ப்ரஹஸ்பதி. அவர்தான் தெய்வங்களுக்கெல்லாம் குரு அவர்தான். அதனால குருக்களில் நான் ப்ரஹஸ்பதி. இதே மாதிரி அசுரர்களுக்கு குரு வந்து சுக்கராச்சாரியார். அதே மாதிரி தேவர்களுக்கு குரு வந்து ப்ரஹஸ்பதி. அந்த மாதிரி குருக்களில் நான் ப்ரஹஸ்பதி அப்படிங்கிறார். சேனைகளில் சேனாவோட கமாண்டரா இருக்கிறது, அந்த மாதிரி சேனாவோட சேனாபதியா இருக்கிறது, அதில் நான் ஸ்கந்தன், முருகன், கார்த்திகேயன், சிவனின் புத்திரன், அது நான் அப்படிங்கிறார். ஷண்முகம் அப்படிங்கிறோம். 6 முகமும் 12 கைகளும் உள்ளவர். தேவர்கள்லாம் தாரக அப்படிங்கிற அசுரனை கொல்ல போறச்ச அசிரீரி சொல்லித்தான், ஸ்கந்தனை உங்களோட சேனாபதியா ஆக்கினால்தான் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அப்பலேந்து தேவர்களின் சேனாபதியா ஸ்கந்தன் வந்தார். ஸோ சேனாபதிகளில் நான் ஸ்கந்தன் அப்படிங்கிறார். அப்புறம் இந்த நீர்நிலைகள் நிறைய இருக்கு. மழையினால சின்ன சின்ன ஒரு படில்ஸ் ஃபார்ம் ஆகுது. குளங்கள் இருக்கு, கிணறு இருக்கு, நதிகள் இருக்கு, சாகரம் இருக்கு. இந்த சாகரம், ஓஷன், இதுதான் இந்த நீர்நிலைகளில் எல்லாத்தையும் பெருசானது. நான் படிச்சுன்னு இருக்கிறச்ச இந்த பூமியில 1260 மில்லியன் ட்ரில்லியன் லிட்டர் நீர் இருக்கு. 1260 மில்லியன் ட்ரில்லியன் லிட்டர்ஸ், அவ்வளவு நீர் இருக்கு. அண்ட் முக்கால்வாசியான இந்த நீர்கள் வந்து சாகரத்துல தான் இருக்கு, ஓஷன்ல தான் இருக்கு. இந்த ஓஷன்ங்கிறது இந்த பூமியிலேயே உயிர் இருக்கிறதுக்கு காரணமே இந்த நீர் தான். அதனால்தான் அந்த டெலிஸ்கோப் வச்சு நம்ம நிறைய தேடுறோம், எந்தெந்த பிளானட்ஸ்ல எந்தெந்த இடத்துல உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு தேடுறச்ச ஒன்னாவது முக்கியமா என்ன தேடுறோம்னா நீர்த்துளி இருக்கா எங்கேயாவது. ஏன்னா நீர் இருந்தா அங்க உயிர் இருக்கும், நீர் இல்லைன்னா உயிர் இருக்காது. நமக்கு தெரிஞ்ச இந்த உயிர், நமக்கு நம்மளோட சிறிதளவுல இருக்கிற அந்த உயிர்னா என்ன, பிராணம்னா என்ன, மனுஷால்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியறது தான் இந்த உயிர். அதை வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கணும்னா நீர் வேணும் இருக்கு. நம்ம இருக்கிற இந்த பூமியில உயிருக்கு ரொம்ப முக்கியமானது இந்த நீர். ஆனா இந்த நீர் அதிகமா இருக்கிறது இந்த கடல்ல. இந்த கடல் தான்
இந்த பூமியே, பூமியில இருக்கிற ஆயிரத்துக்கணக்கான ஸ்பீசிஸ் எல்லாத்துக்கும் தாங்கின்னு இருக்கிறது இந்த கடல்ல இருக்கிற நீர்னால் தான் வருது. ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த நீர், இந்த சாகரத்துல இருக்கிற நீர். சுனாமி ஒண்ணு வந்தா இந்த இடத்தையே அழிச்சிடலாம். ஒருத்தராலையும் அதை நிறுத்தவே முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு சக்திசாலியானது இந்த நீரோடு. அதோடையும் அதுலயும் சக்திசாலியான நில வந்து கடல், ஓஷன். சோ பகவான் சொல்றார், நீர்நிலைகளில் நான் இந்த கடல், சாகரம் அப்படிங்கிறார். சோ அதனால இந்த ஸ்லோகம் படிக்கிறச்ச குருக்களை பார்க்கறதையும் சேனையின் அசுர பலத்தையும் பார்க்கறதுலயும் சாதாரணமா நீர் குடிக்கிறச்சும் சரி, எல்லா இடத்துலயும் நம்ம பகவானை பார்க்க முடியுங்கிறதுக்கு தான் இந்த 3 விபூதிகளை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். நாளில இருந்து பாக்கி விபூதிகளையும் பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ் இங்கேயும் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.